அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதுரையில் முருகர் மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது. பல லட்சம் மக்கள் கலந்து கொண்டார்கள் என்கிற தகவல்கள், செய்திகளை எல்லாம் நாம் பார்ப்போம். அரசியல் பேச மாட்டோம், நாங்கள் ஆன்மீகத்தை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அரசியல் நீங்கள் பேசினாலும் சரி, ஆன்மீகத்தை பேசினாலும் சரி, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆன்மீகத்தை தெளிவாக இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எல்லாரும் சமந்தான். இறைவனின் பார்வையில், கடவுளின் பார்வையில் அனைவரும் சமமே, ஏற்றத்தாழ்வு கிடையாது என்று ஆன்மீகத்தை மிக தெளிவாக இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அதே மாதிரி ஒரு கூட்டம் முன் வரிசை பின் வரிசை, யார் முன்னாடி வர்றாங்களோ அவங்களுக்கு முன் வரிசை, யார் பின்னாடி வர்றாங்களோ அவங்களுக்கு பின் வரிசை அப்படிங்கிறது தான் தொழுகையில் எல்லாம். ஆனால் வழிபாடுகளில், மற்ற இதுகளில் அப்படி கிடையாது. வழிபாடில் இவன் இந்த சமுதாயத்தை இதோடு நின்றுக்கிறன்னு, இந்த சமுதாயம் இதோடு நின்றுக்கிறன்னு, இந்த சமுதாயம் தான் கருவறைக்குள்ள வரைக்கும் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆன்மீகத்தில் தாழ்ந்தவனாக மனிதனை நினைக்கிறது நீங்கள் பின்பற்றக்கூடிய பல்வேறு மதங்கள். அப்போ ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடிய நீங்கள் சமத்துவத்தை பற்றி பேசுவீர்கள் என்று நான் நினைத்தேன். ஏன்னா ஒரே மாதிரி சொல்லிட்டீங்க, நாங்கள்லாம் இந்துக்கள், நம்ம எல்லாம் யாரு இந்துக்கள், இந்துலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுனீங்க. அப்போ அவ்வளோ பயங்கரமாக பேசுகிற நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இனி ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு சும்மா ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி இதெல்லாம் தூர விட்டுட்டு ஹிந்து என்கிற ஒரே குடையின் கீழ் நாம் எல்லாம் ஒன்றா இணைவோம். பிறப்பால் ஒருத்தவன் தாழ்ந்தவன் என்கிற பேச்சே இனிமேல் பேசக்கூடாது. எவனும் பிறப்பால் நீ தாழ்ந்தவன், பிறப்பால் அவன் உயர்ந்தவங்கிற பேச்சே பேசாதீங்கடா. நம்மெல்லாம் ஹிந்துடா, ஒன்றா இருக்கணும்டா, இப்படி தானே சொல்லணும். சொன்னியா? நீ சொல்லலை. நீ என்ன சொல்கிற? யார் தம்பி ஜோக்கர் அண்ணாமலை, முன்னாள் பாஜகவினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை ஜோக்கர், அவர் பேசுகிற போது என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், பஹல்காம் தீவிரவாதிகள் 26 பேரை சுட்டுக் கொண்டார்கள், மதத்தின் பெயரால் சுட்டுக் கொண்டார்கள், என்ன மதம் என்று கேட்டு சுட்டுக் கொண்டார்கள். என்ன சொல்றான்? என்ன மதம்னு கேட்டு சுட்டானா சொல்றான். என்ன மதம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சுட்டாங்க. அப்போ அவ்வளோ பெரிய பாதிப்புகள் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றான். உண்மையான தகவலை நீ சொல்லணுமா இல்லையா? சொல்றவன், நீ படித்தவன், நீ தான் சொல்ற நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு கிடக்குற படித்த பையன் நீ. அப்போ உண்மையை சொல்லணும். உண்மையை சொல்றதுக்கு பதிலாக நீ என்ன செய்யற? தப்பா சொல்ற. இப்ப இந்த இருக்குது, மதத்தின் பெயரால் சுட்டு கொண்டா அப்படின்னு நீ சொல்றீல, நீ உண்மையிலே ஒரு அறிவானவனா இருந்தா பகல்காமில் அந்த 26 பேர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்கல்ல, அவங்களுடைய பேர் எதுல இருக்கு? இருபத்தாறு பேர் சுட்டு கொல்லப்பட்டவர்களுடைய லிஸ்ட் தான் இருக்கு. இந்த லிஸ்டில் 15 பேர் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 26 பேர்ல 15 பேர் முஸ்லீம், 11 பேர் ஹிந்து. 26 பேர் மொத்தம், 15 பேர் முஸ்லீம் கொல்லப்பட்டிருக்கான். அப்போ என்ன மதம் என்ன ஜாதின்னு கேட்டு கொன்னா அப்படின்னு நீ சொல்றிய, நெத்தி பொட்டுல சுட்டான்னு சொல்றிய. உன்னையெல்லாம் நல்ல மனுஷனா நீ? முதல்ல மனுஷனா? முதல்ல நீ நல்ல மனுஷனா? நீ மனிதனா? நீ கலவரத்தை தூண்டுவதற்கு, நிம்மதியாக வாழ்கிற அண்ணன் தம்பிகளாக வாழ்கிற, மாமன் மச்சனாக வாழ்கிற மக்கள் மத்தியிலே குழப்பத்தையும் கலவரத்தையும் ஏற்படுத்துவதற்கு பேசுகிற நீ எல்லாம் ஒரு மனிதனா? இப்போ உண்மையை பேசணும்ல. நீ மனுஷன்னா உண்மையை பேசுற. முருக பக்தர்கள்னு சொல்லி, ஆன்மீகத்தை சொல்லி, அவ்வளோ பெரிய மக்களை கூட்டிக்கொள்ளாந்து முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு பொய் பேசுறியடா, பொய் பேசுறிய. இந்த பாரு, இந்த லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். மானங்கட்ட கேள்வியை கேட்கணும், இருந்தாலும் மரியாதையாக பேசுகிறேன். உண்மையிலே நீ படித்தவனா இருந்தா, உண்மையிலே நீ படித்த பய,
நல்லவனாக இருந்தால் இந்த லிஸ்ட்டை நீ வாசிடா. பகல்காம் அந்த பகுதியில் 26 பேர் கொல்லப்பட்டாங்கல்ல, அந்த கொல்லப்பட்ட 26 நபர்களுடைய பெயரை நீ அந்த மேடையில் வாசி காட்டியிருக்கணும். இல்லைன்னா இனிமே இல்லாத ஏதாவது ஒரு பத்திரிகை சந்திப்பில் அதில் வாசி காட்டுறான். 26 பேரில் 15 பேர் முஸ்லீம்டா, மடப்பையில் முஸ்லீம். அப்போது ஜாதியை கேட்டு மதத்தை கேட்டு சுற்றுந்தான் அப்படின்னு சொன்னால் முஸ்லீமை எப்படா சொல்லுவான்? அப்போது நீங்கள் தீவிரவாதத்தை தூண்டுவதற்கு, மதத்தின் பெயரால் சண்டையை இழுத்து விடுவதற்கு நீங்கள் பண்ணுறீங்க வேலை, தப்பு பண்ணுறீங்க. இது நல்லா இருக்காது. நீங்கள் என்னமோ பெரிய லட்சம் பேரை கூட்டிட்டேன், அந்த லட்சம் அதெல்லாம் நாங்கள் பயந்துருவோம்னு நினைக்கிறோம். அது தப்பு. அது இஸ்லாமியர்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டார்கள். நாங்கள் தமிழகத்தை ஆண்டவர்கள். ஆனால் நான் இந்தியாவையே ஆட்சி செய்தவன், குறிப்பாக மதுரை மண்ணை 300 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செய்தவன் நான். அந்த பரம்பரையில் பிறந்தவன் நான். புரியுதா? உன் பரம்பரையை சொல்லிட்டு நீ பேசுடா. சும்மா ஹிந்துன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் திரட்டி கலவரத்தை தூண்டுவதற்கான பொய் பிரச்சாரங்களை செய்வது அயோக்கியத்தனம், கேடுகட்ட தினம். அதெல்லாம் அது இதோடு நிறுத்திக்க. செட்டாகாது. அதெல்லாம் ஒரு இந்துக்கெல்லாம் நம்ப மாட்டாங்க. உன்னே மாதிரி முட்டா பையன் நம்புவான், அறிவு உள்ளவன் ஒரு பயிலும் நம்ப மாட்டான். எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அறிவாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த கூட்டத்துக்கு போயிட்டு பின்னால் பேசுகிறாங்க, இவன் என்னடா இவன் ஆன்மீகத்துக்குன்னு கூப்பிட்டு போய் ஒரு முட்டா பையில கூப்பிட்டு வந்தான். யாராவன் பவன் கல்யாணம், அவன் ஒரு கிறுக்கு பையில கூப்பிட்டு பேச விட்டாங்க. அவன் என்னடா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு கிறுக்கு பைய இவன் அண்ணாமலை, இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மக்கள் வெறுப்பு. நீ இது மாதிரி இந்து முன்னணியை சேர்ந்தவன சொல்கிறேன், நீ உன்னுடைய இந்துக்களை நீ ஒன்றா சேரு. அதே மாதிரி இந்து மதத்து மக்களை ஒன்றா சேரு. இந்து தர்மத்தை பற்றி பேசுடா, இந்து சட்டத்திட்டங்களை பற்றி பேசு, உன்னுடைய கொள்கைகளை பற்றி பேசு. ஹிந்து என்ன சொல்லித்தருது, ஹிந்துனா என்ன கொள்கை, உன்னுடைய வேதம் என்ன, வேதத்தை படிக்க சொல்லு. இப்போ வேதத்தை கூடுறா மக்கள்கிட்ட படிக்கட்டும். இப்படி நல்ல புத்தியை சொல்லி கொடுங்கடா. நாங்கள் அப்படி செஞ்சுருவோம், ஒன்றும் புடுங்க கூட முடியாது. தயவுசெய்து புரிஞ்சிக்க. நான் பேசக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் அடக்கி பேசுகிறேன். இல்லைன்னா உன்னைய விட பயங்கரமாக பேசுவேன். ஏன்னா ஆண்டவன், இந்த நாட்டை ஆண்டவன், ஆண்ட பரம்பரை, இந்த மண்ணை ஆண்ட பரம்பரை, இந்த மண்ணை செம்மைப்படுத்திய பரம்பரை, இந்த மண்ணையும் மக்களையும் பன்மைப்படுத்தியவன். நாங்கள் சும்மா சாதாரண ஆளாக நினச்சிக்கிட்டு ஒம்பாட்டுக்கு பேசிட்டு போயிடாது. புரியுதா? எங்களுக்கு இந்த நாட்டில் வரலாறு இருக்கிறது. வரலாற்று நாயகர்களின் வாரிசுகள் தான் இப்போ நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால் சும்மா போகிற போக்கில் புறம்போக்க பேசுன மாதிரி பேசிட்டு போயிடாத. புறம்போக்குகளா பார்த்து ஆதாரத்தோடு என்ன செய்யுங்க, பேசுங்க. இதைத்தான் ஒரு பதிலாக நான் வைக்கிறேன். இன்னும் நிறையா பேசணும். பவான் கல்யாணி அவன் இவனுக்கெல்லாம் நிறையா பேசினேன், ஆனால் வேண்டாம்னு விடுறேன். ஓகே, அல்லாஹ் போதுமா. அஸ்ஸலாமு அலைக்கும். இனிமேல் என்ன செய்யுங்க, பார்த்து பேசுங்க.